ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 30/12/2023 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, மங்களகரமான காரியத்தை செய்கிறத எப்போவுமே நம்ம தள்ளி போடக்கூடாது. உடனடியாக சரியான திசை தெரியாமல் அலையிற உங்களுடைய சகோதர சகோதரிகளை காப்பாற்றுற சேவை செய்யுங்க. அவர்களுக்குள்ள இந்த ஞானத்தை சொல்லி உங்களுக்கு சமமாக மாற்றுங்கள். கேள்வி: ஒரு பிழையினால தான் பாரதம் சோழி மாறியாச்சு. அது என்ன பிழை? மனிதர்கள் கீதையின் உண்மையான பகவான் சிவனை மறந்துட்டு அவருடைய குழந்தை, கீதா ஞானத்தை கேட்டு பிறந்த குழந்தையை, அந்த ஸ்ரீகிருஷ்ணரை கடவுள் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பிழையின் காரணமாக எல்லோருமே அப்பா கிட்ட இருந்து முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. அதனால தான் பாரதம் இன்னைக்கு சோழிக்கு சமமாக ஆகி இருக்குது. குழந்தைகளாகிய நீங்கள் அந்த உண்மையான கீதையை உண்மையான தந்தைக்கிட்ட இருந்து நேரடியாக கேட்குறீங்க. இந்த கீதா ஞானத்தின் மூலமாக தான் தேவதா தர்மம் இப்போ ஸ்தாபனை செய்யப்பட்டுட்டு இருக்குது. நீங்களும் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சமமாக மாறிட்டு இருக்கிறீங்க. இந்த நாடகத்தை உருவாக்கி தன்னை மறைத்து கொண்டது யார்? ஓம் சாந்தி. ஸோ நமக்கு தெரியும், தன்னை மறைத்து கொண்டவர், இந்த நாடகத்தை உருவாக்கியவர் சிவத்தந்தை தான் அப்படின்னு. பிராமண குலத்தின் அலங்கார புருஷர்கள் நீங்கள். ஸோ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க. உண்மையிலே சொர்க்கத்தில் அளவற்ற சந்தோஷத்தை நம்ம அனுபவித்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அங்கே அவ்வளவு போதையில் இருந்தோம் சொர்க்கத்தில். பிறகு என்னாச்சு? இந்த மாயை, வண்ணமயமான மாயின் கவர்ச்சியில் சிக்கிக்கிட்டோம். நம்மக்கிட்ட அது ஒட்டிக்கிச்சு. இந்த 5 விகாரங்களினால தான் இந்த பூமியை இப்போ நாம் நரகம் அப்படின்னு சொல்கிறோம். ஒட்டுமொத்த உலகமும் இப்பொழுது நரகமாக தான் இருக்குது. பூம்பும் சொல்லி மற்ற பூச்சிகளுடைய புழுக்களை தன்னுடைய இனமாக மாற்றுற குழவியின் உதாரணம் கொடுக்கப்படுது. ஸோ குழவியை ஹிந்தியில் பிரம்மரி அப்படின்னு சொல்லுவோம். பிராமண ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்களை பிராமணி, பிரம்மரி, பிராமணி, 2 பேருடைய வேலையும் ஒன்று தான். அது நம்ம ஞானத்தை ஊதுறோம். ஸோ நம்மை வைத்துத்தான் அந்த குழவியின் உதாரணம் சொல்லப்படுது. அது என்ன பண்ணுன்னா, வேறு ஏதாவது ஒரு பூச்சி எடுத்துகிட்டு தன்னுடைய வீட்டில் அந்த குளவி கூட்டில் வச்சிடும். இப்போ இந்த உலகமே கூட நரகமாகத்தான் இருக்குது. எல்லோரும் பூச்சி மாதிரி தான் இருக்கிறாங்க. எல்லா பூச்சியுமே தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. அவங்க எந்த தர்மத்தை சார்ந்தவர்களோ அவங்க எல்லோரும் பூச்சிகள், நரகத்தில் வசிப்பவர்கள். யார் தேவதா தர்மத்தின் பூச்சிகள்? இது பிராமண குலத்தின் பிராமணர்கள். அவங்க தான் உட்காந்து இந்த ஞானத்தை சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? யார் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களோ அவங்க தான் இங்கே உட்காரவே முடியும். ஸோ எப்படி கண்டுபிடிக்க முடியும் இவங்க தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களா இல்லையான்ட்டு? அவங்க தொடர்ந்து வரமாட்டாங்க. சும்மா 1 நாள் 2 நாள் அவ்வளோதான் போயிடுவாங்க. ஸோ விட்டுட்டு போயிட்டாலே நம்ம புரிஞ்சுக்கலாம், இது நம்ம தர்மத்து ஆத்மா கிடையாது. இந்த பூச்சியெல்லாம் நரகவாசி பூச்சிகள் இல்லை. அங்கே எப்படி பூச்சியில் அந்த குளவியோட ரீங்காரத்தை கேட்டு குளவி ஆகிறது தான் குளவியோட இனம். அதேமாரி இங்கே பாபாவுடைய கீதா ஞானத்தை கேட்டு அப்படியே மயங்கி இருக்கிறது தான் தேவதை இனம். மற்றவர்களெல்லாம் அசுரர்கள்.
சந்நியாசிகள் கூட என்ன சொல்கிறாங்க, இந்த நரகத்தின் சந்தோஷமெல்லாம் காக்கை எச்சத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சொர்க்கத்தின் அளவற்ற சந்தோஷத்தை பற்றி தெரியவே தெரியாது. ஆனால் இந்த உலகம்னாலே அப்படி தான் துக்கம் நிரம்பியதுன்னு நினச்சிட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே 5% சந்தோஷமும் 95% துக்கமும் தான் இருக்குது. அதனால் இதை யாரும் சொர்க்கம்னு சொல்ல முடியாது. சொர்க்கத்தில் துக்கத்துடைய பேர் அடையாளமே இருக்காது. ஆனால் இங்கே பாருங்கள், எத்தனை வகையான வேத சாஸ்திரங்கள், மதங்கள், பலவிதமான வழிகள் இருக்குது. சொர்க்கத்தில் தேவதைகளுடைய ஒரே ஒரு வழி தான், இல்லை 2 வழி 3 வழிலாம் கிடையாது. ஏன்னா அங்கே ஒரே தர்மம் தான். இப்போ நீங்கள் பிராமணர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் இந்த ஞானத்தை பூம் பண்ணுறீங்க எல்லோருக்கும். நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள் இந்த ஞானத்தை கேட்டு இங்கே தங்கிடுவாங்க, மற்றவர்கள் விட்டுட்டு போயிடுவாங்க. நிறைய விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. சிலர் இயற்கையை நம்புகிறாங்க, சிலர் சயின்ஸை நம்புகிறாங்க, சிலர் இந்த உலகமே ஒரு கற்பனை, மாயை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உரையாடல்கள் எல்லாம் இந்த கலியுகத்தில் தான் நடக்குதே தவிர தங்க யுகத்தில் நடக்கிறது கிடையாது. எல்லையற்ற தந்தை உட்கார்ந்து குழந்தைங்களுக்கு பிரம்மாவின் கமலவாய் மூலமாக புரிய வைக்கிறார். சொல்கிறார், முந்தைய கல்பத்திலும் நீங்கள் என் கூட தான் இருந்தீங்க, இப்போ என் கூடவே நீங்கள் வரணும் இல்லையா? பரந்தாமத்தில் என்னிடமிருந்து தான் பிரிஞ்சு வந்தீங்க, இப்போ உங்களை மீண்டும் நான் பரந்தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். மற்றபடி இதில் வேதங்களின் விஷயமெல்லாம் கிடையாது. எப்போ கிறிஸ்துவும் புத்தரும் வந்தாங்களோ அவங்க சில ஞானத்தை சொன்னாங்க. அந்த நேரத்தில் வேதங்களின் விஷயமெல்லாம் கிடையாது. கிறிஸ்து என்ன பைபிளை படித்தா சொன்னார்? இல்லையா? கிறிஸ்து சொன்னதை வச்சு தான் பைபிள் உருவாகுது பின்னாடி. அதனால் அந்த நேரத்தில் பைபிள் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் எழலை. பாபாசுரர் குழந்தைகளே, உங்களுடைய நிலையை பாருங்க. மாயா ராவணன் உங்களை எந்த நிலைமைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறான் பாருங்க. நீங்கள் ராவணனுடைய அசுர சம்பிரதாயத்தினர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஒவ்வொரு வருடமும் ராவணனுடைய உருவ பொம்மையை எரிக்கிறாங்க. ஆனால் அவன் ஒருபொழுதும் எரியறது கிடையாது. அப்போ இந்த ராவணனை எரிக்கிறதுக்கு எப்போ தான் முடிவு வரும்? உண்மையிலே அவன் எரிந்தால்தான் அதுக்கப்புறம் ராவணனை நாம் எரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ராவணன் எப்போ எரிவான்னு யாருக்குமே தெரியாதே. நாம் ஈஸ்வரிய தேவதா தர்மம் இல்லை, தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். நம்மை உருவாக்குபவர் கடவுள். அவர் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய குழந்தைகள், மீண்டும் என்னுடைய குழந்தைகளுக்கு ராஜயோக ஞானத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். பாருங்கள், எத்தனை வகையான தர்மங்கள் இருக்குது, எண்ணிலடங்கா தர்மங்கள். அந்த தர்மத்திலிருந்தெல்லாம் மனிதனை விளக்கிறதுக்குள்ளே போதும்னு போயிடும். அவ்வளோ முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. கீதை எங்கிருந்து வந்தது? அதே மாதிரி ரிஷி முனிவர்கள் உருவாக்கிய கீதை எங்கிருந்து வந்தது? இன்னைய வரைக்கும் மக்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் எங்கிருந்து வந்தது? வேதங்களை பாடியது யார்? வேதங்களின் தந்தை யார்? பாபா சொல்கிறார், நான் தான் கீதையின் பகவான். சிவபாபா கீதா தாயை படைக்கிறார். அந்த கீதை தாயின் மூலமாக பிறப்பு எடுப்பவர் தான் ராதை, கிருஷ்ணர் எல்லோருமே. முதல்ல
பிராமணர்கள் தான் அந்த கீதையின் மூலமாக படைக்கப்படுறாங்க. அந்த ஒரு சிவத்தந்தை தான் நம்முடைய மிக பிரியமான தந்தை. அவரைத்தான் எல்லோரும் இறை தந்தைன்னு சொல்கிறாங்க. எங்கள் மீது கருணை காட்டுங்கள்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். பக்தர்கள் கூப்பிடுறாங்க, எங்களை எப்படியாவது துக்கத்திலேருந்து அந்த பிரியமான தந்தையைத்தான் எல்லோரும் இறை தந்தையே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. எங்கள் மீது கருணை காட்டுங்கள், எங்களை எப்படியாவது துக்கத்திலேருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், மனிதர்கள் எல்லாம் நம்பிட்டு இருக்கிற மாதிரி கடவுள் எங்கும் நிரம்பியவராக இருந்தால் அவரை கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. முக்கியமான விஷயமே கீதையின் விஷயம்தான். மனிதர்கள் நிறைய யாகங்களை வளர்க்குறாங்க. நீங்கள் நிறைய நோட்டீஸ் அடிக்கணும். இப்போ இருக்கிறது எல்லாமே அர்த்தமற்றதாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் மனிதர்கள் கீதை எழுதுகிறாங்க, கீதைக்கான விளக்கத்தை எழுதுகிறாங்க. ஆனால் உண்மையிலே கீதையை யார் எழுதுனா, கீதையின் பகவான் யார், எப்போ பாடினாங்க, எப்போ உருவாச்சு, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இன்னும் கேட்டால் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி துல்லியமான அறிமுகம் கூட அவங்களுக்கு கிடையாது. சிவனை கூட விட்டுருங்க, இல்லை சிவனுக்கு பதில் கிருஷ்ணர் பேரை போட்டாங்க. ஆனால் கிருஷ்ணரை பற்றியாவது தெரியுமா அப்படின்னா அதுவும் தெரியாது. நான் எங்கே பார்த்தாலும் ஸ்ரீகிருஷ்ணரே ஸ்ரீகிருஷ்ணராக தான் தெரிகிறாரு, எங்கும் நிறைந்த ஸ்ரீகிருஷ்ணரை தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி ராதையின் பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க, நான் திரும்புகிற பக்கமெல்லாம் ராதையே ராதையாக தெரிகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, ஒருவேளை அந்த ஒரு நிராகார பரமபிதா பரமாத்மாவை பற்றி இப்படி சொன்னால் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்களேன், எல்லாருமே எங்கும் நிறைந்தவர்னு சொல்கிறாங்க. கணேஷ் பிள்ளையார் கூட எங்கும் நிறைந்தவர்னு சொல்கிறாங்க. மதுரா நகரத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் ராதை எங்கும் நிறைந்தவர்னு சொல்கிறாங்க. ஒரே நகரத்தில் எவ்வளவு குழப்பம் பாருங்கள். ரெண்டு பேருடைய கருத்து ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒரே வீட்டில் தந்தையுடைய குரு ஒருத்தராகவும் மகனுடைய குரு இன்னொருத்தராகவும் இருக்கிறார். வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்களாக கூட இருக்கிறாங்க. உண்மையிலே வானப்பிரஸ்த நிலையில் தான் குருவை வச்சுப்பாங்க. பாபர் சொல்கிறாரு, நானும் இந்த பிரம்மாவுடைய வானப்பிரஸ்த நிலையில்தான் வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு உங்களுடைய குரு ரொம்ப பெருமை வாய்ந்தவராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு போதை, நான் அவருக்கு சிஷ்யனாக இருக்கிறேன்ட்டு. ஆதிதேவுக்கு கூட மகாவீர் அப்படின்ற பேர் கொடுக்கப்படுது. ஹனுமானை கூட மகாவீர் அப்படின்னு சொல்கிறோம். சக்திகளாகிய நீங்கள் கூட மகாவீரர்கள் தான். தில்வாலா கோயிலில் சக்திகள் சிங்கத்தின் மீது சவாரி செய்கிறதாகவும் பாண்டவர்கள் யானை மீது சவாரி செய்பவர்களாகவும் காட்டியிருக்கிறாங்க. அந்த கோயில் எவ்வளவு மகத்துவத்தோடு கட்டப்பட்டு இருக்குது. அது உங்களுடைய துல்லியமான நினைவு சின்னம். ஆனால் அதை கட்டும் பொழுது நீங்கள் இல்லை, சங்கமிகம் தோன்றுவதற்கு முன்பு கட்டப்பட்டது. அதனால் உங்களுடைய படத்தை அவங்க பயன்படுத்த முடியாது. மற்றபடி எல்லாமே துல்லியமான நினைவார்த்தமாகத்தான் இருக்குது. கோயில்கள் எல்லாம் துவாபர யுகத்தில் கட்டப்படுது. ஸோ அங்கே எப்படி உங்களுடைய படம் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஏன்னா சேவை கலியுகத்தின் இறுதியில் தான் நீங்கள் பண்ணுறீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போத்தைய விஷயங்கள். பிறகு தான் அவங்க வேதங்களை உருவாக்குறாங்க. பாருங்கள், இதுதான் பெரிய விஷயம். முதல்ல கோயிலை கட்டிடுறாங்க, அதுக்கு பிறகு தான் வேதங்களையே உருவாக்குறாங்க. நாம்
ஒருவேளை கீதைன்ற வார்த்தையை பயன்படுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது ஏதோ புது தர்மத்தை உருவாக்குறாங்கன்றவாங்க. ஸோ அதனால் இந்த ஞானத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அளவுக்கு அதிகமாக நம்ம முயற்சி பண்ண வேண்டியிருக்குது. மற்றபடி தர்ம ஸ்தாபகர்கள் அவங்களுடைய தர்மத்தை மட்டும்தான் ஸ்தாபனை பண்ணுறாங்க. சொர்க்கத்தை உருவாக்கவும் இல்லை, சொர்க்கத்துக்கு அவங்கள தயார்படுத்துறதும் கிடையாது. பாபா மாதிரி பாபா சொல்கிறாரு, நான் செய்யும் இந்த காரியத்தை, அதாவது சொர்க்கத்திற்காக உங்களை தூய்மைப்படுத்தும் காரியத்தை வேறு யாராலையும் செய்ய முடியாது. நான் தான் உங்கள் எல்லோரையும் தூய்மையாக்கணும். நான் உங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுக்கணும். இன்றைக்கி பாரதத்தில் நிறைய தவறான புரிதல்கள், நிறைய தவறான கருத்துக்கள் இருக்குது. அதனால தான் பாரதம் இன்றைக்கி சோழிய மாதிரி ஆயிடுச்சு. பாபா கீதை தாயின் மூலமாக கிருஷ்ணருக்கு ஜென்மம் கொடுக்கிறார். ஆனால் மனிதர்களோ அந்த கீதையின் பகவானாக ஸ்ரீ கிருஷ்ணரை மாற்றிட்டாங்க. ஆனால் உண்மையில் கீதை பகவானோ சிவன். அந்த கீதையின் மூலமாகத்தான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஜென்மம் கொடுத்தார். உண்மையிலே சிவன் சொல்கிற ஞானத்தை எல்லோருக்கும் சொல்லக்கூடிய சஞ்சய் நாம தான். இல்லையா? பக்தி மார்க்கத்தில் யுத்த மைதானத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்கிற கீதையை வேறு இடத்துல திவ்ய திருஷ்டியின் மூலமாக பார்த்து சஞ்சயன் துரியோதனனுக்கு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் மதுபனில் பாபா சொல்கிற ஞானத்தை கேட்டு உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த ஞானத்தை சொல்லும் சஞ்சயர்கள் நாம தான். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை படைத்தவர் யார்? ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு ரொம்ப புத்தி வேணும். நாம் கீதையின் மூலமாகத்தான் பிறக்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டும் இல்லை, பிராமணர்கள் எல்லோருமே கீதையின் மூலமாகத்தான் பிறக்கிறோம். மம்மா அடுத்த ஜென்மத்தில் ராதையாக சத்யுகத்தில் பிறப்பாங்க. அதேமாதிரி இந்த பிரம்ம பாபா ஸ்ரீ கிருஷ்ணராக பிறப்பார். இதெல்லாம் மறைமுகமான விஷயங்கள். பிராமணர்களுடைய ஜென்மத்தை பற்றி யாரும் புரிஞ்சிக்க முடியாது. இது ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் பரமாத்மாவுக்கும் இடையிலான விஷயம். பிரம்மா, ஸ்ரீ கிருஷ்ணர், சிவபாபா, இந்த மூவரை பற்றிய ரகசியமும் ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயங்கள். ரொம்ப ரொம்ப புத்திசாலி மனிதர்களால் மட்டும்தான் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். யார் முழு யோகத்தில் இருக்கிறாங்களோ அவர்களுடைய புத்தி தான் தங்க புத்தியாக மாறும். முழு யோகத்தில் இருக்கிறவங்களுடைய புத்தி. மற்றபடி அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சி திரிகிறவங்களுடைய புத்தி, இந்த ஞானம் தங்காது அவர்களுடைய புத்தியில். பாபா குழந்தைங்களுக்கு மிக உயர்ந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ குழந்தைங்க உங்களுடைய புத்தியையும் பயன்படுத்தணும். உட்காந்து எழுதுங்க. ஏன்னா இந்த மாதிரி மங்களகரமான காரியத்தை செய்கிறத நாம் தள்ளி வைக்கக்கூடாது. கடலுடைய குழந்தைங்க நம்முடைய சகோதர சகோதரிகளை காப்பாற்றணும் இந்த ஞானத்தை கொடுத்து. பாவம் மனிதர்கள் கோயில் குளம்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஞானத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. பிரம்மகுமாரிகள் இதை திரும்ப திரும்ப பிரகடனப்படுத்துறதன் மூலமாக அதில் கண்டிப்பாக ஏதோ இருக்கும். லட்சக்கணக்கான நோட்டீஸுகள் பிரிண்ட் அடித்து கீதா பாடசாலைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஸோ அங்கே வரவங்களுக்கெல்லாம் இந்த ஞானம் போய்கிட்டே இருக்கணும். பாரதம் அதில் முதல்ல வந்தோடனே இந்த ஞானத்தை அவங்களுக்கு நோட்டீஸாக கொடுத்துடணும். ஏன்னா அடுத்த நாள் அவங்க வராட்டினா கூட
அந்த ஞானம் நோட்டீஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் படித்து பார்ப்பாங்க. பாரதம் அழிவற்ற கண்டம், மிக உயர்ந்த தீர்த்த ஸ்தலம் இந்த பாரதம். ஆனால் மனிதர்கள் அந்த அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய தந்தை வந்த அந்த தீர்த்த ஸ்தலத்தையே மறந்துட்டாங்க. அதனால் அவருடைய பேரை மீண்டும் மகிமைப்படுத்தப்படுது. ஒரே ஒரு சிவன் மட்டும்தான் மலர்களால் அர்ச்சனை செய்வதற்கு தகுதி வாய்ந்தவர். இல்லை, இன்றைக்கி மனிதர்கள் எல்லா தேவதைகளுக்கும் மலர் போட்டு அர்ச்சனை பண்ணுறாங்க, மனிதர்களுக்கு கூட அர்ச்சனை பண்ணுறாங்க. ஆனால் சிவனை தவிர அனைவரும் பயனற்றவர்கள். நிறைய கீதா பாடசாலை இருக்குது. அதாவது பாபா சொல்கிற கீதா பாடசாலை நம்மளுடைய பிரம்மகுமாரிகள் கீதா பாடசாலை கிடையாது. மற்ற பக்தி மார்க்கத்தை சார்ந்த கீதா பாடசாலை நிறைய பேர் வச்சுருக்குறாங்க. இஸ்கான்லேயும் கீதா பாடசாலை இருக்குது. சத்ய சாய்பாபா அவங்களும் கீதா பாடசாலைன்னு வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் நீங்கள் சாதாரண ட்ரெஸ் போட்டுட்டு போய் உட்காருங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் கேட்குற கேள்வியை பார்த்த உடனே இவங்க கண்டிப்பாக பிரம்மகுமாரிகள் தான் அப்படின்னு அவங்க உணரணும். சிவபாபா பிரம்மாவுடைய உடலில் உட்காந்து இதையெல்லாம் புரிய வைக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சொர்க்கத்தின் எஜமானராக்கிற அந்த சிவத்தந்தையே இப்போ வந்திருக்கிறார். அதனால் நீங்கள் பிரம்மாவின் வாய் வழியாக சிவபாபாவுடைய ஞானத்தை கேட்கக்கூடிய பிராமணர்களாக ஆகாத வரைக்கும் உங்களால் தேவதைகளாக ஆக முடியாது. பிராமண குலம் தேவதைகளின் குலத்தை விட மிக மிக உயர்ந்தது. ஆத்மாக்களாகிய நீங்கள் எல்லோரும் இப்போ தூய்மையாகிட்டு இருக்கிறீங்க. பிறகு நீங்கள் புது உலகத்தில் மறுஜென்மம் எடுப்பீங்க. இரவு வகுப்பு 12/1/1969 அன்னைக்கு நடக்கிற நைட் கிளாஸ் பாருங்கள். 18ஆம் தேதி பிரம்மபாபா சரீரம் விடுறார். அதுக்கு ஒரு 6 நாட்கள் முன்னாடி எடுத்த கிளாஸ் இது. குழந்தைகளாகிய நீங்கள் ஒரு தந்தையுடைய நினைவில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த ஒருவருடைய நினைவில் நிலைச்சிருக்கிறதுக்கு பேர் தான் கலப்படமற்ற நினைவு, பரிசுத்தமான நினைவுனா அதான் அர்த்தம். இல்லை, வேறு எதுவுமே புத்தியில் கலக்கலை பாபாவுடைய நினைவை தவிர. ஒருவேளை நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது பாபா இல்லாமல் வேறொருவருடைய நினைவும் வந்தால் அது கலப்படமான நினைவு அப்படின்னு சொல்ல முடியும். நாம் ஒருத்தர் வீட்டில் இருக்கிறோம் இல்லையா, ஒரு பெண் திருமணமாகி அந்த கணவனுடைய காசில் தான் சாப்பிட்றது, குடிக்கிறது, வசிக்கிறது எல்லாமே பண்ணாலும் ஆனால் புத்தியினால் வேறு ஒருத்தனை நினச்சிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் என்ன? சீட்டிங், ஏமாத்துறது. ஸோ அந்த மாதிரி தான் பாபா நினைவில் உட்காந்துட்டு வேறு யாரையோ நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் சீட்டிங் தான். பக்தி கூட சிவபாபாவை மட்டும் நினைவு பண்ணிங்களே துவாபர யுக ஆரம்பத்தில், அப்போ கலப்படம் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக மற்றவர்களே நினைக்க ஆரம்பிச்சிங்க இல்லையா, அப்போ தான் அது கலப்படமான பக்தி ஆச்சு. விபச்சார பக்தின்னு வரும். ஒருவரை மட்டும் நினைத்தால் அது அவ்விபச்சார பக்தி, பலரை நினைக்கும்போது அது விபச்சார பக்தி. குழந்தைகளுக்கு இப்போ இந்த ஞானம் கிடைச்சிருக்குது. ஒரு தந்தை தான் இந்த அற்புதமான ஞானத்தை கொடுத்து நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானராக்கிற அற்புதத்தை பண்ணுறார். ஸோ அதனால் அவரைத்தான் நினைக்கணும். இல்லை, சொர்க்கத்தை கொடுப்பவரைத்தான் நினைக்கணும். அவரை மட்டும் நினைத்தால்தான் சொர்க்கத்தின் எஜமானராகவும் ஆக முடியும். எப்படி இருக்கணும் உங்களுடைய நினைவு அப்படின்னா, என்னுடையவர் ஒரு சிவத்தந்தை மட்டும்தான், அப்படி இருக்கணும். இல்லையா, எது உங்களுடையதோ அதுதானே ஞாபகம் வரும். அப்போ
இப்போ உங்களுடையவர் ஒரு சிவபாபா மட்டும் அப்படின்னா அவருடைய நினைவு மட்டும் தானே வரும். ஆனால் சில குழந்தைங்க சொல்கிறாங்க, நான் சிவபாபாவை நினைக்க மறந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். பாபா சொல்கிறாரு, அப்படியா குழந்தை, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. பக்தி மார்க்கத்தில் நான் ஒருவரை மட்டும்தான் பக்தி செய்வேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்களே சொன்னீங்க பாபருக்கு ஆரம்பத்தில். ஆனால் இன்றைக்கி சொல்கிறீங்க அந்த ஒருவரை நினைக்கவே முடியலன்னு. அவர் வந்த பிறகு, அவர் வர்றதுக்கு முன்னாடி அவரை மட்டும்தான் நினைப்பேன்னு சொன்னீங்க. இப்போ அவர் நேரடியாக வந்து அவருடைய உண்மையான அறிமுகத்தை கொடுக்குறாரு. அவரால் தான் நம்ம அனைத்தையும் அடையிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இப்போ அவரை தவிர மற்றவர்களை நினச்சிட்டு இருக்கிறோம். உண்மையில் உங்களை தூய்மையாக்குபவர் நான் ஒருவன்தான். என்னை தவிர வேறு யாரையும் பதித்த பாவனர், அதாவது தூய்மையாக்குபவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவருக்கு மட்டுமே உள்ள மகிமை. அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். இங்கே பக்திக்கான விஷயமெல்லாம் கிடையாது. பாபா நமக்கு பக்தியெல்லாம் சொல்லி கொடுக்கல. போய் அவர் காலில் விழுறது, பூஜை பண்ணுறது எதுவும் கிடையாது. குழந்தைங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறார். அந்த ஞானத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஞானத்தை கொடுத்த ஞான கடல் சிவ தந்தையையும் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான். அதுதான் முடியலன்றீங்க. பாபா ஞாபகப்படுத்துகிறார். பக்தி மார்க்கத்தில் என்ன தெரியுமா சொன்னீங்க? பாபா நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ நான் உங்களை மட்டும்தான் நினைவு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க. பாபா சொல்கிறார், சொன்னீங்கல்ல, சொன்னதையாவது ஞாபகம் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய நினைவு மட்டும் இருக்கும். ஸோ எல்லோரும் ஒரு வினாடியும் உங்களை நீங்களே கேட்கணும், நான் ஒரு தந்தையை மட்டும்தான் நினைவு செய்கிறேனா அல்லது நிறைய நண்பர்கள் உறவினர்களையும் சேர்த்து நினைவு செய்கிறேனா அப்படின்ற கேள்வி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருங்க. ஆஃபீஸில் வேலை செய்யும் பொழுது, குடும்பத்தில் இருக்கும்பொழுது, ஏன் அலௌகிக குடும்பத்தோடு சேவை செய்யும் பொழுது கூட உங்களுடைய புத்தியில் பாபா மட்டும்தான் இருக்காரா அல்லது கூட சேவை செய்யக்கூடிய பிரதர் சிஸ்டர் இருக்கிறாங்களா, லௌகிக குடும்பத்தில் இருப்பவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தால் மட்டுமே உங்களுடைய இதயத்தை ஒரு தந்தையோட மட்டும் உங்களால் இணைக்க முடியும். இதில் இந்த கேள்வி கேட்கலன்னா அலட்சியமாக இருப்பீங்க. தானாகவே வெளி உலக விஷயம், வெளி உலக நபர்கள் இவங்க எல்லாம் உங்கள் இதயத்தில் நிரம்பிடுவாங்க. உங்களுடைய இதயம் மட்டும் பாபாவை தவிர வேறு யாருக்கிட்டேயாச்சும் போச்சு அப்படின்னாலே உங்களுடைய நினைவு கலப்படமாச்சுன்னு அர்த்தம். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. சொர்க்கத்தில் தெய்வீக சொந்தங்கள், தெய்வீக உறவுகள் எல்லாம் இருக்கும். அதாவது அந்த புது உலகத்தில் புத்தம் புதிய உறவுகள் நிறைய இருக்கும். ஆனால் இப்போ மட்டும்தான் கடவுளே உங்களுக்கு அனைத்து உறவுமாக இருக்கிறார். சொர்க்கத்தில் போய் சொர்க்கத்தின் வாழ்க்கையை சொர்க்கத்தின் உறவுகளோடு வாழுங்க. ஆனால் இந்த சங்கம யுகத்தில் என்னோடு தானே நீங்கள் வாழணும். அதை தான் பாபா சொல்கிறார் இன்டைரக்டாக. அதனால் செக் பண்ணுங்க, இப்போ நான் யாரை நினைவு பண்ணுறேன். ஏன்னா இப்போ அவரோடு மட்டும் வாழக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்குது. அந்த பாக்கியத்தை பயன்படுத்துகிறீங்களா? அப்படி பயன்படுத்தினீங்கன்னா அவருடைய நினைவு மட்டும்தான் இருக்கும். பாபா சொல்கிறாரு, பரலௌகிக்க தந்தையாகிய என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. நான் கொடுத்தது தான் 5000 வருடமாக நீங்கள் அனுபவித்து அனைத்தையும் இழந்துட்டு வந்திருக்கும் பொழுது மீண்டும் அனைத்தையும் அடைவதற்கான மகா மந்திரம் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க
அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா நான் மட்டும்தான் பதித்த பாவனன். அதனால் தூய்மையாக்கிற என்னை நினைக்கிறத விட்டுட்டு அழுக்காக்கிற மற்ற அனைவரிடமிருந்தும் உங்களுடைய புத்தி யோகத்தை நீக்கி என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். எந்த அளவுக்கு என்னை நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் எரியும். நான் பாபாவை எந்த அளவுக்கு நினைவு செய்கிறேனோ அதே அளவுக்கு பாபாவும் என்னை நினைவு செய்வாரா அப்படின்னா பாபா சொல்கிறார், மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒன்றும் பாவம் இல்லையே. என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவம் போகும், அதனால் நினைக்கிறீங்க. பாபாவுக்கு எந்த பாவமும் இல்லையே, யாரையாவது நினைத்து பாவத்தை அழிப்பதற்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் பாவிகளாக இருக்கிறீங்க. உங்களை நினைத்தால் எப்படி என்னுடைய பாவம் போகும்? நீங்கள் இங்கே மீண்டும் தூய்மையாகிறதுக்காகத்தான் பாபா முன்னாடி வந்து உட்காந்துட்ருக்கிறீங்க. பாபாவும் வந்திருக்கிறார். அவருக்கென்று சொந்த உடல் இல்லாத காரணத்தினால் பிரம்மாவுடைய உடலை கடனாக எடுத்திருக்கிறார். பாபா ஞாபகப்படுத்துகிறார், குழந்தைகளே, நீங்கள் அப்பாவுக்கு என்ன சத்தியம் பண்ணீங்க பக்தி மார்க்கத்தில் தெரியுமா? பாபா, நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ நான் முழுக்க முழுக்க உங்களுடையவராக மட்டும் ஆகிடுவேன். அப்படின்னா இன்னொருத்தம், உங்களுக்கு அடிமையாகிடுவேன். அதன் மூலமாக புது உலகத்தின் எஜமானராவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதனால் உங்களுடைய மனசை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுடைய புத்தி யோகம் திரும்ப திரும்ப பாபா கிட்டேருந்து துண்டிக்கப்படுது அப்படின்னு. ஸோ அதனால் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ பாபா நினைவில் இருக்கிறேன்னா அல்லது வேறு யாரை பற்றிய சிந்தனையில் இருக்கிறேனா அப்படின்னு. பாபாவுக்கும் தெரியும் இந்த கனெக்ஷன், பாபாவோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். பிறகு மீண்டும் அவரை நினைப்பீங்க, அப்புறம் மீண்டும் இந்த தொடர்பு துண்டிக்கப்படும். இது இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கும். அப்படி எடுத்தோடனே முழுக்க முழுக்க பாபா நினைவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு பாபாவுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் அந்த நிலையை அடையணும். ஒரு பாபாவை தவிர எந்த நினைவும் வராத நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் குழந்தைங்க வரிசைக்கிரமமாக முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பாபாவுடைய நினைவில் மூழ்கி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சூரிய வம்ச ராஜ்யத்தில் ஆரம்பத்திலே வர முடியும். ஸோ அதனால் உங்களை தொடர்ந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோ நேரம் பாபாவை நினைக்கிறேன்னு டைரி எழுதுங்க. முழு நாளும் என்னுடைய புத்தி யோகம் எங்கெங்கெல்லாம் போச்சு அப்படின்னு டைரியை எழுதுங்க. ஸோ அப்போ தான் பாபா சொல்லுவார், ஆத்மாவுடைய மனமும் புத்தியும் எல்லா பக்கமும் போயிட்டு இருக்குது. எப்போ எல்லா பக்கமும் உங்களுடைய புத்தி போகுதோ அப்போ உங்களுக்கு நஷ்டம்தான் அனுபவமாகும். என்னோடு மட்டும் உங்களுடைய புத்தி இணைச்சி வைக்கிறதன் மூலமாக அல்லது கட்டி வைக்கிறதன் மூலமாக மட்டுமே உங்களுக்கு அளவற்ற லாபம் இருக்கிறது. 5000 வருடமாக இழந்த அத்தனையும் அடைவீங்க. வெளி உலக கவர்ச்சியில் உங்களுடைய புத்தியை மேய விட்டீங்கன்னா அனைத்தையும் இழந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பாபா நினைக்கிறதுல மட்டும்தான் லாபம், அளவற்ற லாபம். மற்ற எல்லாத்துலேயும் அளவற்ற நஷ்டம்தான். அதனால் முக்கியமான அந்த ஒரு தந்தையை மட்டும்தான் நினைவு செய்யணும். அதுக்கு நீங்களே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பாபா சொல்கிற மாதிரி நடந்தால் ஒவ்வொரு அடியிலும் அளவற்ற லாபம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு அடியிலும் அளவற்ற நஷ்டம். 84 பிறவிகளாக
நீங்கள் தேகதாரிகளைத்தான் நினைவு செஞ்சிட்டே வந்திருக்கிறீங்க. அதனால் நஷ்டத்தை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு அனுபவம் ஆகலை. பாருங்களா, 84 பிறவிகளாக தேகதாரிகளை நினைத்து நினைத்து நஷ்டம் மட்டுமே அடைஞ்சோன்றார். சொர்க்கத்திலேருந்து சேர்த்து தான் சொல்கிறார் இல்லையா. ஒரு நாளாக போய் 5000 வருஷம் போயிடுச்சு. ஸோ இந்த 5000 வருஷத்துலேயும் நஷ்டம் மட்டுமே. அதான் இறங்கும் கலைக்கு வந்திருக்கிறோம். இப்போ வெறும் ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும் மூழ்கி லாபத்தை அனுபவம் செய்யுங்கன்றார். இப்போ மட்டுமே லாபம் சம்பாதிக்கிற நேரம். இப்போ எவ்வளோ முக்கியமானது அந்த ஒருவருடைய நினைவில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் போதும். ஸோ இப்படியெல்லாம் இந்த ஞானக்கடலை கடைந்து ஞான ரத்தினங்களை எடுக்கணும். ஒரு பாபாவுடைய நினைவில் முழு கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணுன்றது அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா. பாபா நினைவில் இருக்கும்பொழுது கொஞ்சம் அப்படி போர் அடிக்குது, வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாபாக்கிட்டே வராது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், என்ன ஆனாலும் பாபாவுடைய நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கோங்க. சுற்றி இருக்கிற எந்த விஷயம், அது கவர்ச்சிகரமான விஷயமாக இருக்கலாம், அபாயகரமான விஷயமாக இருக்கலாம், பசி தாகம் போன்ற விஷயங்களாக இருக்கலாம், எதுனாலையும் பாபா மறக்கக்கூடாது. சில குழந்தைங்க இந்த சோழியை சம்பாதிக்கிறத நினச்சே கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எதை சொல்கிறார்? காசை சொல்கிறார். ஸோ மாயா உங்களை 24 மணி நேரம் எப்படி சம்பாதிக்கலாம்னு பிஸ்னஸை பற்றியே நினைக்க வச்சுட்டு இருக்கிறா. சரி, ஏழைங்களுக்கு தான் இந்த கஷ்டமான, பணக்காரர்களுக்கு இன்னும் அதிகமாக பிஸ்னஸ் பற்றி அதிக எண்ணம் வருது. இப்போ பாபா என்ன பண்ண முடியும்? பாபா ஒரு நல்ல வியாபாரம் பண்ணுறார். அதாவது பிரம்மா பாபா சொல்கிறார், நல்ல வியாபாரியாக இருந்தார், வைர வியாபாரி. அவர் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பாபாவுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. அவ்வளோ ஜோராக போச்சு வியாபாரம் இல்லையா. வைர வியாபாரம் பண்ணார் இல்லையா பிரம்ம பாபா. யாராவது வியாபாரி வந்தால் உடனடியாக பாபா என்ன தெரியுமா கேட்பார்? நீங்கள் வியாபாரியா அல்லது இடைத்தரகரா அப்படின்னு கேட்பார். உங்களுடைய சேவை செய்யும் பொழுது உங்களுடைய புத்தி யோகத்தை ஒரு பாபாவோடு இணைக்கணும். அவ்வளோதான் இல்லையா. நீங்கள் எந்த வியாபாரம் பண்ணாலும் புத்தி பாபாவோடு இணைஞ்சு இருக்கட்டும். கலியுகம் இப்போ முடிவுக்கு வருது, தங்க யுகம் வந்துக்கிட்டு இருக்குது இல்லையா. உலகம் அழிய போகுது, கோடியாக சேர்த்து என்ன பண்ண போகிறீங்க? அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய கோடீஸ்வரர்களும் பாருங்களேன் இறக்கும்போது அதனால் அவங்க குடும்பம் அடிச்சிக்கிறது இதை தான் பார்க்குறோம். இன்னும் கேட்டிங்கன்னா அந்த கோடி கணக்கான சொத்துக்காகவே குடும்பத்தினரே சாகடிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பிரபலங்களிடத்திலும் பார்க்குறோம், எல்லா மட்டத்திலையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ தங்க யுகத்துக்காக நம்ம சேமிக்கணும். ஏன்னா அங்கே தான் உண்மையிலே சுயநலமற்றவர்கள் இருப்பாங்க. அங்கே யாரும் உங்களுடைய இதை அபகரிக்கணுன்ற எண்ணம் கொண்டவர்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ புத்திசாலி சத்தியுகத்துக்கு சேமிக்கணும் இல்லையா. அழுக்கானவர்களால் அந்த சத்தியுகத்துக்கு போக முடியாது. எந்த அளவுக்கு நீங்கள் பாபாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தூய்மையாவீங்க. தூய்மை ஆகிறதன் மூலமாக தான் இந்த ஞானம் உங்களுக்கு நல்லா தாரணை ஆகும். அழுக்காக இருக்கிறவங்களால் நினைவிலையும் நிலைக்க முடியாது, இந்த ஞானத்தை தாரணையும் பண்ண முடியாது. ஸோ அப்போ இங்கே முக்கியமானது தூய்மை தான் இல்லையா. அழுக்காக இருந்தீங்க, விகாரத்தில் இருந்தீங்கன்னா பாபா நினைவு வராது. அது ஒரு மந்தம், ஒரு மயக்க நிலையிலே இருக்கும். ஞானமும் தாரணை ஆகாது. இந்த நினைவுனால் வர்ற சுகத்தை அவங்களால அனுபவம் பண்ண முடியாது. அவங்களுடைய அதிர்ஷ்டத்தின்படி சிலருக்கு நேரம் இருக்குது, முயற்சி பண்ணுறாங்க. மற்றவர்களுக்கோ நேரமே இருக்கிறது இல்லை, பாபாவை நினைக்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள தங்களை பிஸி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ பாபாவை நினைக்கிறத விட உலகத்தில் உள்ள எல்லாமே அவங்களுக்கு முக்கியமாக தெரியுது. ஸோ அதனால தான் நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது நாள் ஃபுல்லாக டிவி பார்ப்பாங்க. ஏன் பாபா நினைக்கலாம்? நேரமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் முரளி படிக்கலாம்? நேரமே இல்லைன்னுவாங்க.
ஸோ முந்தைய கல்பத்தில் என்ன முயற்சி பண்ணாங்களோ அதே அளவு முயற்சி தானே இப்போவும் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் உங்களுக்காக முயற்சி பண்ணுங்க. ஸோ அதே தான் ஒவ்வொரு கல்பத்திலும் நடக்கும். இதற்கு முன்பெல்லாம் பிஸ்னஸில் தோல்வி ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இது கடவுளுடைய சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? ட்ராமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நாடகத்தில் பதிவாகிருக்குது, அவ்வளோதான். முந்தைய கல்பத்தில் என்ன நடந்துச்சோ அது திரும்ப நடக்கும். அதில் கண்டிப்பாக நன்மை இருக்கும். அதனால் இப்போ நான் 4 மணி நேரம் நினைவு பண்ணேன், அதனால் அடுத்த கல்பத்தில் இன்னும் அதிகமாக நினைவு இருக்கும் அப்படின்லாம் கிடையாது இல்லையா? ஒரே மாதிரி அளவு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதனால் இப்போவே நீங்கள் பக்காவாக நினச்சிங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் பக்காவாக தான் நினைப்பீங்கன்றதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இப்போ பாபா பாடத்தை சொல்லி கொடுக்குறார். இப்போ நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் நல்லா முயற்சி பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் விளையாட்டாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலையும் முயற்சி பண்ணாமல் கோட்டை விட்டுருவீங்க. அதனால் உங்களுடைய புத்தி எங்கெல்லாம் போகுதுன்னு செக் பண்ணுங்க. மல்யுத்தத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க தானே. ஒரு செகண்ட் அசந்தா என்ன ஆகும்? மூஞ்சிலே குத்திடுவாங்க இல்லையா? முக்கெல்லாம் உடச்சிக்கும், கண்ணெல்லாம் போயிடும். அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்களா? அந்த மாதிரி தான் மாயை உங்களுடைய புத்தியை டக்குன்னு எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகும். கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. பாபா நினைவில் தான் இருக்கிறேனா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். புத்திசாலி ஆகணும் அப்படின்னா பாபா நினைவிலிருந்து உங்களுடைய புத்தியை தங்கு புத்தி ஆக்குங்க. உங்களுடைய புத்தியை அங்கே இங்கேன்னு அலைய அனுமதிக்காதீங்க. பாபா சொல்கிற விஷயத்தை பற்றி மட்டும்தான் நீங்கள் சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கணும். எப்படி குளவி மற்ற பூச்சிகளை எடுத்துகிட்டு வந்து பூம் பூம் பூம்னு ஊதுதோ அதே மாதிரி நாமளும் நரகத்துவாசிகளாக இருக்கக்கூடிய மனிதர்களை சொர்க்கவாசியாக இந்த ஞானத்தை பூம் பூம் செய்து மாற்றக்கூடிய சேவை செய்யணும். இந்த நல்ல சேவை செய்கிறதுக்கு காலம் தாத்தாதீங்க, தள்ளி போடாதீங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகளை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. வரதானம் அனைவரும் சமமானவர்கள் என்ற சமபாவனையோடு இருக்கிற அதே சமயத்தில் தன்னுடைய ஒவ்வொரு அடியிலும் விசேஷத்தன்மையை மற்றவர்களுக்கு அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஒவ்வொரு குழந்தைக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு விசேஷத்தன்மை இருக்கும். விசேஷ ஆத்மாக்களுடைய செயல்கள் சாதாரண ஆத்மாக்களுடைய செயல்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்கும். அனைவரையும் சமபாவனையோடு பார்க்கணும். அதே நேரத்தில் அந்த சமபாவனை எப்படி இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் விசேஷ ஆத்மாக்கள் அப்படின்ற பார்வையில் பார்க்கணும். விசேஷ ஆத்மாக்கள் அப்படின்னா அவங்க செய்கிறதுல விசேஷத்தன்மை இருக்கணும். சும்மா நான் விசேஷமானவன் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய செயல் விசேஷமானதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களை பார்த்தாலே ஒவ்வொருத்தருக்கும் இவர் அன்பின் களஞ்சியம்ன்ற உணர்வு ஏற்படணும். அவ்வளோ அன்பு, அவங்க பார்த்த அன்பு, அவங்க பேசின அன்பு, அவங்க செய்கிற ஒவ்வொரு செயலிலும் அந்த அன்பு அனுபவம் ஆகிட்டே இருக்கணும். இதுதான் விசேஷத்தன்மை அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி விசேஷத்தன்மை அனுபவமாகணும்னு சொல்கிறார். ஸோ இது ஒரு விதத்தில் நேற்றைய வரதானத்துடைய தொடர்ச்சி தான். யார் உங்களை பார்த்தாலும் இவர் என்னுடையவர், என்னுடைய அப்பா, என்னுடைய மாமா, அப்படி அனுபவமாகணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது எப்போ சாத்தியம்? ஒவ்வொரு அடியிலும் அன்பு வெளிப்படும்போது தான் சாத்தியம். ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, உலக அழிவுக்கு முன்னாடியே உங்களுடைய குறைகளை பலகீனத்தை எல்லாம் அழிச்சிடுங்க. இல்லை, அப்போ தான் நம்ம சொர்க்கத்துக்கு தயாராக முடியும். நாம் தயாரானால் தான் உலகம் அழிந்து சொர்க்கமும் உருவாகும். ஸோ அதற்கு முன்பு உங்களுடைய குறைகளை எல்லாம் அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ விசேஷ குணத்தை நிரப்பிடுங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.